பில்கேட்ஸா? நம்ம இந்தியாவில் இப்போ பெஞ்சிட்டு இருக்கிற ஐஸ் கட்டி மலைக்கு காரணம் பில்கேட்ஸா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட், ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கண்ட்ரோல்டு பெர்டர்பேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது அட்மாஸ்பியரில் வந்து நேச்சுரலாக வர்ற சன்ரைஸை டிஃப்ளெக்ட் பண்ணுறது, அதாவது ரிஃப்ராக்ட் பண்ணி விடுறது. எப்படின்னா, சில பல டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை, கால்சியம் கார்பனேட் இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் பெரிய பலூனில் நிரப்பி அதை ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது நம்ம இருக்கிற லேயரில் ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தா ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்கிற லேயர் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் பலூனில் இந்த மாதிரி டஸ்ட்டை நிரப்பி, கால்சியம் கார்பனேட் டஸ்ட்டை நிரப்பி அதை மேலே விட்டுட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரீச் ஆனோடனே அந்த பலூனை வெடிக்க வச்சுருவாங்க. ஸோ தட் அந்த டஸ்ட்டு அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, நேச்சுரலாக டஸ்ட்டு தான். ஓகேவா? இந்த டஸ்ட்டு ஒரு அம்பர்லா மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ தட் சன்லேருந்து வர்ற சன்ரைஸ் இது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இது ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, எர்த்தில் இருக்கிற கிளைமேட் டவுன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 36 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எர்த்தோட டெம்பரேச்சர் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 26 டிகிரி செல்சியஸ், ஒரு 28 டிகிரி செல்சியஸ் கூட வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி வர்றதுனால எர்த்தோட அதாவது இந்த ஹீட்டை கம்மி பண்ணுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நடத்திட்டாங்க அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கலை. 2014 இதை பிளான் பண்ணாங்க. 2017 இதுக்கு ரிசர்ச் நடந்துச்சு. பட் 2014 இதை எக்ஸிக்யூட் பண்ண போனாங்க. ஸ்வீடன் நாட்டில் எக்ஸிக்யூட் பண்ண போனாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இது நிறைய சைடு எஃபெக்டோடு இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால மழையோட கிளைமேட், அதாவது மழை பெய்யறதோட பேட்டர்ன் டிஃபர் ஆகிடும். அதாவது நேச்சுரலாக மழை இப்போ நம்ம ஊர்லலாம் ஜூன் மாதம் அந்த மாதிரி வரும்போது நல்லா மழை பெய்யும் இல்லையா? அந்த மழை என்ன ஆகும்னா பெய்யாமல் போயிடும். இந்தியன் மன்சூன் சீசன் ஷிஃப்ட் ஆயிரும். எப்போ மழை பெய்யும்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் மழை இப்போ ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னா இன்னொரு இடத்துல மழையே பெய்யாது. இன்னொரு இடத்துல நல்லா வெயில் அடிச்சு அந்த இடத்துல பஞ்சம் உருவாகும், தண்ணி பஞ்சம் உருவாகும். அண்ட் இன்னொரு இடத்துல மழை கொட்டும். அதனால என்ன ஆகும்னா ஃப்ளட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அன்பேரபிளான கிளைமேட்ஸ்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஊரில் பனியே பெஞ்சது கிடையாது. ஆனால் திடீர்னு பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி திடீர்னு பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே இருக்கிற லைக் கிளைமேட் எப்படி மாறும்? நம்மளால் அதை எப்படி சர்வே பண்ண முடியும்? நம்மளால் டக்குன்னு ஒரு சேஞ்ச் வந்துருச்சுன்னா நம்மளோட ஹியூமன் பாடி அடாப்ட் ஆகாது. நம்ம இத்தனை நாள் இந்த இடத்துல இருந்துட்டோம். நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். டக்குன்னு ஒரு கிளைமேட் மைனஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பாடி டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடும். அதுக்கு லைக் நம்மளால் அதை ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆகிருக்கு ஆல்ரெடி. அது இன்னும் மேபி டிப்ளீட் ஆச்சுன்னா சூரிய கதிர்வீச்சு வர்றது அதிகமாக இந்தியா, அதாவது நம்ம லேண்டுக்குள்ளே எர்த்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கின் கேன்சர் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடும். பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் எப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுதோ, அதாவது அந்த பலூனை வெடிக்க வச்சு டஸ்ட்டு அந்த இடத்துல கொண்டு வரலையோ, அந்த நிமிஷம் 26 டிகிரி செல்சியஸில் இருந்த டெம்பரேச்சர் டக்குன்னு ரைஸ் ஆகும். 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகும். 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனால் என்ன ஆகும்? டக்குன்னு 26 டிகிரி செல்சியஸில் ஒரு வருஷம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் நடந்துருச்சு. ஒரு வருஷமாக நம்ம 26 டிகிரி செல்சியஸ்லேயே வாழ்ந்து பழகிட்டோம். டக்குன்னு ஒரே ஒரு நாளில் 36 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ்லாம் போச்சுன்னா ஹியூமன் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுவதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிடும் இல்லையா? ஸோ டக்குன்னு நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நிறைய சயின்டிஸ்ட் சொன்னனால என்ன ஆச்சுன்னா, அவங்க இந்த ப்ராஜெக்டை 2024 இதை ட்ராப் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் நடக்கவே இல்லை. பட் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பில்கேட்ஸ் இந்த ப்ராஜெக்டை நடத்திட்டாரு, அதனாலதான் இந்தியாவில் இந்த ஐஸ் கட்டி மழையெல்லாம் பெஞ்சிருக்கு, பெரிய பெரிய ஐஸ் எல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் நடக்கவே இல்லை. இப்போ அங்கே மழை பெஞ்சது நேச்சுரலா நடந்தது. அதுக்கு ரீசன் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்றாங்க. அது என்னன்னா, மெடிட்டேரியன் சீல கிளம்புற ஒரு தாழ்வு நிலை. ஓகேவா? அது ஒரு சைக்ளோன் மாதிரி ஒரு விஷயம். அது கிளம்பும் போது நிறைய வேப்பர்ஸ் இழுத்துட்டு வருது, வாட்டர் வேப்பர்ஸ் இழுத்துட்டு வருது. அது எங்கேருந்து வருது அப்படின்னா, மெடிட்டேரியன் சி, அதாவது லைக் யூரோப், ஆப்பிரிக்கா, இதுக்கு நடுவில் இருக்கிற சி. ஓகேவா? இது இழுத்துட்டு வருது. இந்த வாட்டர் வேப்பர்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருது. வர்ற வழியில் லைக் ஹிமாலயாஸ் கிட்ட இல்லை, ஹிமாலயாஸ் இதுக்கு அஃபெக்ட் பண்ணுது. என்னன்னா, வரும்போது அந்த வாட்டர் வேப்பர்ஸ் கிளவுடாக மாறி தான் வரும். அந்த கிளவுடை ரொம்ப சில்லாக மாற்றிடுது, அதாவது கோல்டாக மாற்றிடுது. இந்த கோல்டு கிளவுட் லைக் நார்த் இந்தியா பக்கம் வருது, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துக்கு வருது. சரியா? இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, வார்ம் ஏர் மேலே போகுது.
அந்த இடத்துல நல்லா வார்ம் கிளைமேட், ஓகேவா? இந்த வார்ம் ஏர் நேச்சுரலாக ஒரு வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகுறது எப்படியோ அந்த மாதிரி தான் நல்லா வார்ம் ஏர் வந்து மேலானிக்கு போகுது. ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து ஒரு கோல்டு கிளைமேட் வந்து மேலே கிரியேட், கோல்டு கிளவுட் வந்து மேலே இருக்குது, ஓகேவா? இந்த வார்ம் ஏர் வந்து மேலே புஷ் பண்ணும். இந்த வார்ம் ஏர் வந்து மேலானிக்கு போகும், ஏன்னா இது லைட்டராக இருக்கு இல்லையா? ஸோ இது மேலானிக்கு போகும். மேலானிக்கு போய் வாட்டர் வேப்பர்ஸ் இது கூடவே இழுத்துட்டு போகும். ஸோ இது மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மேலே கோல்டு லேயர், கீழே வார்ம் லேயர். இந்த வார்ம் லேயர்லேருந்து மழை வந்து பெய்ய ஆரம்பிக்கும், அதாவது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து கீழே வர்றதுக்கு முன்னாடியே மறுபடியும் இந்த கீழே இருந்து வார்ம் த்ரஸ்ட் போகுது இல்லையா? இந்த வார்ம் த்ரஸ்ட் வந்து இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸை மேலே கொண்டு போயிடும். ஸோ தட் மேலே வந்து ஐஸ் நிறைஞ்ச கிளவுட்ஸ் இருக்கு, ஓகே? டக்குன்னு இந்த வாட்டர் வேப்பர் வந்து ஐஸை தொடும்போது டக்குன்னு அது வந்து ஐஸாக மாறிடும். ஸோ இந்த ஐஸ் தான் மறுபடியும் ஐஸாக வந்து கீழே வருது. மறுபடியும் அந்த த்ரஸ்ட் வந்து அந்த மேலே மறுபடியும் புஷ் பண்ணும். ஸோ இந்த ஐஸ் கட்டி வந்து மறுபடியும் பெருசாக மாறும். இந்த பெருசாக மாறின ஐஸ் கட்டி தான் வந்து கீழே வந்து ஐஸ் கட்டி மலையாக வந்து ஃபுல்லாக பெஞ்சுது. கர்நாடகா ஸ்டேட்டில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பெரிய உருண்டையாக பெரிய பெரிய ஐஸ் கட்டிலாம் விழுந்ததுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணதெல்லாம் கிடையாது. அதாவது நேற்று 22 மார்ச் 2026 அப்போ வந்து 10 மணி, காலையில் 10 மணி, ஓகேவா? அந்த டைம் வந்து உங்களுக்கு நைட்டு 10 மணி மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அதாவது 10 மணிலேருந்து 10:30 வரைக்கும் வந்து உங்களுக்கு அது நைட்டு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அது ஆக்சுவலி நேற்று நடந்திருக்கு. கொண்டா அப்படிங்கிற இடத்துல வந்து காலையில் நேரத்தில், அதாவது 10 மணிலேருந்து 10:30 வரைக்கும் வந்து ஸ்கை வந்து ரொம்ப டார்க்காக இருந்திருக்கு. லைக் லிட்டரலாக நைட்டு மாதிரி இருந்திருக்கு. அதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய பேர் அப்லோட் பண்ணிருந்தாங்க. இதுக்கு ரீசனும் வந்து பில்கேட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்டுப்பா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் கிடையாது. இதுவுமே வந்து ரீசன் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மூலியமா வந்து நடந்த ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, இது என்ன பண்ணுதுன்னா, லைக் திக்கு கிளவுட் ஃபார்ம் ஆயிருக்கு. திக்கு கிளவுட்னா லைக் வர்டிகலாக ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து திக்கு கிளவுட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது டார்க் கிளவுட். மழை வர போகும்போது நம்மளுக்கு வந்து தெரியும் கருமேகம் தான் வரும், சரியா? இது கருமேகம் வந்து ஒரு 10 இல்லை 5 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து திக்கு கிளவுடாக வந்து இப்படி மேலே அப்படியே மேலானிக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக அந்த இடத்த கவர் பண்ணிடுச்சு. ஸோ இது கவர் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா, சன்லைட் சுத்தமாக வந்து வரல. ஸோ சன்லைட் சுத்தமாக வராதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து அது இருட்டாக வந்து அந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ இதுவுமே வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மூலிமா உருவான ஒரு ஃபினாமினா தான். இது நேச்சுரல் ஃபினாமினா, இது ஆர்டிஃபிஷியல் ஃபினாமினாலாம் கிடையாது. இதுதான் வந்து ரீசெண்டாக இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருந்த விஷயம். இது வந்து பில்கேட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. பட் பில்கேட்ஸ்லாம் வந்து எதுவுமே பண்ணலை. இதுதான் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் அதை பார்க்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். Until then, bye.